ஹலோ காய்ஸ் ரெடி காசில் அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மனோஜ் வந்து விஜயா பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோ எதுவுமே காட்டலே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்குடா உனக்கு ஃபோட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாளைக்கே போனால் பார்த்துடலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் பாட்டுக்கு வர சொல்கிறீங்க, ஆனால் வந்து ஃபோட்டோ பார்க்காம எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பொண்ணோட வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ வந்து அனுப்ப சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்களுமே ஒரு ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிட்டுது. அதுக்கப்புறமா மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்துவும் அதே மாதிரி ரவியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து தன்னை பற்றி பெருமை அவரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தான் ஏதோ சொன்னீங்களே இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, இந்த விஷயத்தை மறைச்சு இவனுக்கு பொண்ணு பார்க்க போனால் அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நாங்களுமே வீட்டில் நிற்கலைன்ற மாதிரி தானே நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, இப்போ எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன நடந்துச்சு என்ற மாதிரி வந்து ரவி வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து என்னுடைய விசிட்டிங் கார்டு வேறு அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அவங்க அதை பார்த்துட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா, இவ்வளோ என்னை பெருமையாக நினைச்சாங்க தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ ஏன் உன்னை பெருமையாக நினைக்கிறதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் ஒன்றும் என்ன பெருமையாக நினைக்கல, அவங்க தான் அப்படி சொல்லிட்டு போனாங்க என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தன்னை பெரிய பெருமையாகவே சொல்கிறாங்க. முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி உனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் வந்து யார் சொன்னது அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, நாங்கள் யாரும் சொல்லாமல் எல்லாம் இல்லை, அப்பா வந்து அந்த விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க, ஒன்றும் விடாமல் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் இல்லையா, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், அதனால தான் வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளையை விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, உன்னை யார் பிடிக்கலைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க சரியா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சல், அதான் இந்த மாதிரி பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, பொண்ணுக்கு முதல்ல உன்னை பிடிக்கணுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து இவங்க வந்து பொண்ணு பார்க்க போகிறன்ற விஷயத்த வந்து சொன்னோன்னே, நாங்கள் அங்கே வரலைன்ற மாதிரி வந்து யார் முத்து வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் வந்தால் என்ன வராட்டி என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. பார்த்தியா எப்படி மாறிட்டான்னு சொல்லி, எப்படி எங்களை வந்து முட்டாள்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாண்ட பற்றியா, எல்லாம் தான் செய்கிறது தான் சரி என்றது தான் அவனோட நினைப்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அவனுக்கு பிடிச்சதே அவன் பண்ணிட்டு போட்டுக்கும், எங்களுக்கு என்ன வந்தது, அப்பா எங்களை வர சொன்னால் நாங்கள் போகலாம், இல்லையென்று சொன்னால் போகாமல் விடுவோம் என்ற மாதிரி வந்து ரவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து முத்துக்கு வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க. என்ன இவா எதுக்கு கால் பண்ணுறா, இப்போ தானே நான் போயிட்டு வந்தேன், சரி என்ன மீனா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த கடை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் மீனா, ஃபோன்லேயே சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கடைக்கு வாங்க, நான் சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துமே வந்து மீனாவோட பூக்கடைக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குது அந்த வீட்டில் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் மீனா, என்ன நடக்குது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கிறேன், அந்த வீட்டில் என்ன நடக்குது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அங்கே என்ன பெருசாக இந்த பிரச்சனையும் இல்லை, மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்து அங்கே வந்து அலுவலெல்லாம் நடந்துட்டுருக்குதா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இதை யார் உனக்கு சொன்னாங்க, ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த விஷயமா தானே அம்மா வந்து பேசிகிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மீனா சொல்கிறாங்கன்னு சொன்னால், டிவோர்ஸ் ஆகாமலே எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்னும் கல்யாணம் நடக்கலையே மீனா, எதுக்கு நீ எப்படி சொல்கிற, பொண்ணே இன்னும் பார்க்க போகலைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தான் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்துடணும், தனக்கு வந்து நல்ல மாதிரி வாழ்க்கை இருக்கணும் வந்து தான் வந்து கோயிலில் கும்புறதுக்காக போயிருந்தேன். அப்படி போகும்போது வந்து அங்கே சுருதியுமே வந்திருந்தா. சுருதி வந்து கேட்டிருந்தாங்க, என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, தான் அந்த வீட்டுக்கு திரும்ப போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கப்புறமா அவங்களுமே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து
அத்தை அங்கே வந்திருந்தாங்க. வரும்போது சுருதியோட வந்து அவங்க பேசினாங்க. பேசும்போது சுருதி கேட்டாங்க. சுருதிய பார்த்து கேட்டாங்க, "என்ன பண்ணிட்டுருக்கிறேன்னு?" சொல்லும்போது வந்து, "இல்ல அத்தைக்கு வந்து மூட நம்பிக்கை ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் குறைக்க சொல்லி தான் இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன்ற" மாரி வந்து அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, "நீ ரொம்ப தான் நல்லா பேசுறன்னு" சொல்லிட்டு, "மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. பொண்ணு பார்க்க போறோம்ன்ற மாரி வந்து சொன்னாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா போறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இது உங்களுக்கே சரியா படுகுதா? எப்படி நீங்க டிவோர்ஸ் எடுக்காம இந்த மாரி பொண்ணு பார்க்க போவீங்க? என்னதான் ரோகிணி மோசமான ஆளா இருந்தாலுமே வந்து, நீங்க இன்னும் சட்டப்படி டிவோர்ஸ் எடுக்காம எப்படி இந்த மாரியான விஷயங்கள பண்ணுவீங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு மீனா, நான் என்ன சொன்னாலும் அம்மா கேட்க போறதில்ல. பொண்ணு தானே பார்க்க போறாங்க. சரி, அவங்க முதல்ல ஓகேன்னு சொல்லணுமே. அதுக்கப்புறமா பார்த்துக்கொள்ளலாம். இத பத்தி நீ எதுக்கு டென்ஷன் ஆகுறன்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லங்க, அது சரியா வராது. அது மட்டும் இல்லாம ரோகிணிக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்றது? அவங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்க பண்ணதெல்லாம் நாங்க நல்லாவே பார்த்துட்டோம். இனிமேலும் அவங்க வந்து நடிக்கிறதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி, அங்க பிரச்சனை நடக்காம இருந்தா சரி என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சத்யா பத்தின விஷயத்தையும் வந்து முத்து வந்து பேசுறாங்க. சத்யாவுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும்ன்னு நான் நம்புறேன். இதுக்கிடையில சத்யா போய் கண்டிப்பா வந்து அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அது சரி, நீங்க எதுக்கு இவ்வளோ வந்து அக்கறையா இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு பாசம் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நீங்க ஏன் இவ்வளோ வந்து அக்கறை காட்டுறீங்க? இதே விஷயத்துல தானே சீதா வந்து லவ் பண்ணும்போது மாட்டேன்ன்ற மாரி வந்து சொன்னீங்க. ஏன் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கல்யாணத்துக்கே உங்கள கூட்டிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆனா வந்து சத்யாட விஷயத்துல நீங்களே இவ்வளோ ஆரவாரம் காட்டுறதுக்கு என்ன காரணம்ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சீதான்ற விஷயம் வேற, சத்யான்ற விஷயம் வேற. சீதா ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா வந்து சீதா லவ் பண்ணவங்க வந்து நல்லவங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னோட பிரச்சனை இருக்கு தான். அதுக்காக நான் சொல்லலை. ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது, யாரோடையும் வந்து பிரச்சனைக்கு போகிறது தான் அவனோட வேலையாகவே இருந்தது. அதனால் வந்து சீதாக்கு அந்த வாழ்க்கை சரி வராது என்ற மாதிரி வந்து நான் நினைச்சிருந்தேன். அதனால தான் நான் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சத்யா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தது இல்லையா? வரும்போது வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது. அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சத்யாவுக்கு இந்த வாழ்க்கை சரியாக வருமான்னு நான் நினச்சேன். அதனால தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே எனக்கு அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்னால் நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முத்துக்கோ மீனாக்கோ இல்லது சத்யாக்கோ வந்து தெரியாது. சிந்தாமணியோட பொண்ணு தான் வந்து அந்த பொண்ணுன்றது தெரியாது. சிந்தாமணி வேறு அவங்கள்ட வீட்டில் இல்லை. அவங்க பிரித்து தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்டை இருந்து. அதனால் வந்து அவங்க யார் என்ற விஷயம் வந்து சரியாக வந்து தெரியாது. இப்படி இருக்கும்போது வந்து இனிதான் வந்து சத்யாவுக்கு சிந்தாமணியோட பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு தெரிய வரப்போகுது. அந்த விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து சத்யா வந்து யார்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ மீனாட்டையும் முத்துட்டையும் சொல்லுவாங்க. இவங்களோட பொண்ணு தான் அவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னதுக்கப்புறமா முத்துன்ற பதில் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த பொண்ணு எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலுமே அவங்களோட அம்மாவுக்கு வந்து மீனாவை சுத்தமாக பிடிக்காது. மீனாவை சுத்தமாக பிடிக்காதவங்க கண்டிப்பாக அவங்களோட தம்பியை வந்து அந்த வீட்டு மருமகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றது மட்டும் இல்லாமல் யார் முத்துக்கும் சரி, மீனாக்கும் சரி, சத்யாக்கும் சரி பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையான்ற மாதிரி வந்து நினச்சி சத்யா அவங்கள விட்டு விலத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு தான் வந்து பதில் சொல்ல வேணும். அந்த பொண்ணுன்ற செயற்பாடுகள் சரியாக இருந்தால் சத்யா வந்து அதில் இருந்து விலத்தாமலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வந்து அடுத்ததான் வந்து ரோகிணி என்ன நினைக்க போகிறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணிகிட்ட சொல்லி எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சிந்தாமணி தானே இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. விஜயாட்ட போய் இங்கே பாருங்கள், டிவோர்ஸ் எடுக்காமல் எதுக்கு கல்யாண வேலைகளை எல்லாம் பார்க்குறீங்க, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்ற மாதிரி வந்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. சிந்தாமணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால், பொண்ணுக்கு முதல்ல அவங்கள பிடிக்கணுமே, பிடிச்சதுக்கப்புறமா வந்து இதை பற்றின விஷயங்களை பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் ரோகிணியும் பொறுமையாக இருக்க போகிறதில்ல. ரோகிணி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால், மனோஜுக்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. கால் பண்ணும்போது மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் கால் பண்ணும்போது எதுக்கு இவ கால் பண்ணுறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு தான் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது, ரோகிணியை விட அழகான பொண்ணு ஒன்று எனக்கு கிடைக்க போகுது, அதனால் ரோகிணிக்கு இதை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சரி, நானாக ஃபோன் பண்ணாட்டேலும் அவங்களா ஃபோன் பண்ணுறாங்க தானே, அவங்க ஃபோன் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலாமன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெருமையாக மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு
ஃபோன் பண்ண? எனக்கு தான் இன்னொரு கல்யாணம் ஆக போதே என்ற மாரி வந்து சொல்றாங்க. யாரு பொண்ணு? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. அது எதுக்கு நீ எல்லாம் கேட்குற? அது ரொம்ப வசதியான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அத பத்திலாம் நீ எல்லாம் கேட்க தேவையில்ல என்ற மாரி வந்து சொல்லும்போது வந்து ரோகிணிக்கு புரிஞ்சிட்டுது. தான் வந்து அறிஞ்ச விஷயம் எல்லாமே உண்மதான். சிந்தாமணி சொன்ன விஷயம் எல்லாமே உண்மதான். மனோஜ் வந்து மனசு மாறிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி போறாங்க. இப்படியே விட்டா சரி வராதுன்னுட்டு அவங்க திரும்பவுமே வந்து மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. வரும்போது வந்து அங்க நின்னவங்க, "எதுக்கு இங்க வாரீங்க? நீங்க வாரது பொஸ்ஸுக்கு பிடிக்காது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்தா உள்ள விட வேண்டாம்ன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து, "நான் வாரத நீங்க யார தடுக்கிறது? விருப்பம்ன்னு சொன்னா உங்களோட பொஸ்ஸ வந்து சொல்லுங்கன்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "மனோஜ் உன்னோட ஒரு விஷயம் பேசணுமன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னோட எதுவும் பேச வேண்டாம். நீ பேசுறதா இருந்தா என்னுடைய அம்மாவோட போய் பேசு. இங்க பாரு இந்த மாரி பொய் சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்க வேணான்ற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கு உன்னோட அம்மாவோட நான் பேசணுமன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு எனக்கு உன்ன பிடிக்கலைன்ற மாரி வந்து நான் சொல்லிட்டேன். நீ வந்து வீட்டுல வந்து அங்க பிரச்சனை ஆகும்ன்னுட்டு இங்க வர. இனிமேல் வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வந்து தான் இந்த இந்த இடத்துல உட்கார வைப்பேன். அதுக்கப்புறமா நீ எப்படி வாரன்றத நானும் பார்த்துக்கொள்றேன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மனோஜ் இவ்வளவு தூரம் மாறிட்டியான்ற மாரி வந்து ரோகிணி வந்து அழுதுட்டே நல்ல மாரி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து ரோகிணி சொல்றத வந்து மனோஜ் நம்புவாங்களா? அல்லது மனோஜ் வந்து எதிர்பார்த்து போற மாரி இந்த கல்யாணம் நடக்குமா? என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.